எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அகன்ற கண்களை கொண்ட ஒரு கற்பனாவாதி அவன் என்று அவனை அவள் ஒதுக்கி தள்ளுகிறாள். ஆனால் அவன் விடாப்பிடியாக இருக்கிறான். நிபந்தனையற்ற அன்பை அவன் தொடர்ந்து வங்கி கணக்கில் சேமித்து கொண்டே இருக்கிறான். மெல்ல மெல்ல அது அவளுடைய திரைக்கதைக்குள் நுழைகிறது. அவளுடைய உண்மையான இயல்பிற்குள்ளும் ஆற்றலுக்குள்ளும் அது ஊடுருகிறது. எனவே அவள் இப்போது செயல்விடை அளிக்க தொடங்குகிறாள். மெல்ல மெல்ல அவளுடைய வாழ்க்கை முறை மாற தொடங்குகிறது. அதை அவள் நம்புகிறாள். தன்னுடைய புதிய கண்ணோட்டத்திலிருந்து செயல்படுகிறாள். இது அவளுடைய வாழ்வில் இடம்பெற்றிருந்த மற்ற அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. பின்னாளில் அவள் தன்னுடைய பழைய கண்ணோட்டத்தை நோக்கி நகர தொடங்கும் போது மரணப்படுக்கையில் இருக்கும் அவன் அவளை அழைத்து சாத்தியமற்ற அந்த கனவு என்ற ஒரு அழகான பாடலை பாடுகிறான். பிறகு அவளுடைய கண்களை உற்று பார்த்து நீ டுல்சீனியா என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே என்று அவளுடைய காதுகளில் கிசுகிசுக்கிறான். சுய தீர்க்க தரிசனம் குறித்து கூறப்படும் மிக அழகான கதைகளில் ஒன்று இங்கிலாந்தில் தற்செயலாக தவறாக புரோகிராம் செய்யப்பட்ட ஒரு கணினியை பற்றியது. கல்வி ரீதியான வார்த்தைகளில் கூறினால் புத்திசாலி குழந்தைகளை கொண்ட ஒரு வகுப்பை முட்டாள் குழந்தைகள் என்றும் முட்டாள் குழந்தைகளை கொண்ட ஒரு வகுப்பை புத்திசாலி குழந்தைகள் என்றும் அக்கணினி தவறாக முத்திரையிட்டது. கணினி கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் கல்வி ஆண்டின் துவக்கத்தில் தங்கள் மாணவர்களை பற்றி ஆசிரியர்கள் கண்ணோட்டங்களை உருவாக்கினர். கணினியில் ஏற்பட்ட தவறை 5.5 மாதங்களுக்கு பிறகு பள்ளி நிர்வாகம் கண்டறிந்த போது என்ன நிகழ்ந்தது என்பதை எவரிடமும் கூறாமல் அக்குழந்தைகளை மீண்டும் சோதித்து பார்ப்பதென்று அவர்கள் தீர்மானித்தனர். விளைவுகள் அதிசயிக்கத்தக்க வகையில் இருந்தன. ஐக்கியூ தேர்வில் புத்திசாலி குழந்தைகள் குறைவான மதிப்பெண்களை பெற்றனர். மன ரீதியாக மட்டுப்படுத்தப்பட்ட ஒத்துழைக்காத கற்பிப்பதற்கு கடினமான மாணவர்கள் என்று அவர்களை பற்றி அவர்களுடைய ஆசிரியர்கள் அபிப்பிராயம் கொண்டிருந்தனர். அந்த ஆசிரியர்களின் கண்ணோட்டம் ஒரு சுய தீர்க்க தரிசனமாக மாறியிருந்தது. ஆனால் முட்டாள் குழந்தைகளின் மதிப்பெண்கள் அதிகரித்திருந்தன. அவர்களை புத்திசாலி மாணவர்களைப் போல அவர்களுடைய ஆசிரியர்களும் நடத்தியிருந்தனர். அக்குழந்தைகளின் ஆற்றலும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கை மனப்போக்கும் உற்சாகமும் அக்குழந்தைகள் குறித்த அந்த ஆசிரியர்கள் கொண்டிருந்த உயர்ந்த தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளையும் மதிப்பையும் பிரதிபலித்தன. கல்வி ஆண்டின் துவக்கத்தில் ஒரு சில வாரங்கள் எப்படி இருந்தன என்று அந்த ஆசிரியர்களிடம் கேட்கப்பட்டது. என்ன காரணத்திற்காகவோ எங்களுடைய கற்பித்தல் முறைகள் பலனளிக்கவில்லை, எனவே எங்களுடைய முறைகளை நாங்கள் மாற்ற வேண்டியதாயிற்று என்று அந்த ஆசிரியர்கள் பதிலளித்தனர். இக்குழந்தைகள் புத்திசாலிகள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அந்த மாணவர்களால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்றால் தங்களுடைய கற்பித்தல் வழிமுறைகளில்தான் தவறு இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் கருதினர். எனவே அவர்கள் தங்கள் வழிமுறைகளை மாற்றுவதன் மீது கவனம் செலுத்தினர். அவர்கள் முன் யோசனையுடனும் தங்களுடைய செல்வாக்கு வட்டத்திலும் செயல்பட்டனர். ஆசிரியரின் வளைந்து கொடுத்து போக மறுக்கும் பண்புதான் கற்கும் திறனில் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமே அன்றி வேறெதுவும் இல்லை. மற்றவர்களை பற்றி நாம் அவரிடம் எதை பிரதிபலிக்கிறோமோ இப்பிரதிபலிப்பு எவ்வளவு தூரம் அவர்களுடைய வாழ்வில் தாக்கம் ஏற்படுத்துகிறது. மற்றவர்களின் உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கில் முதலீடு செய்யும் அளவிற்கு நம்மிடம் ஏராளமாக உள்ளது. அவர்களிடம் ஒளிந்துள்ள ஆற்றலை எவ்வளவு அதிகமாக நம்மால் பார்க்க முடிகிறதோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய கற்பனையை நம்முடைய வாழ்க்கை துணைவரிடமும் குழந்தைகளிடமும் சக ஊழியர்களிடமும் அல்லது நமக்கு கீழே வேலை செய்பவர்களிடமும் நம்மால் பயன்படுத்த முடியும். அவர்கள் மீது முத்திரை குத்துவதை நாம் நிறுத்தலாம். அவர்களுடன் நாம் இருக்கும் ஒவ்வொரு முறையும் புதிய வழிகளில் நாம் அவர்களை பார்க்கலாம். மற்றவர்களுடன் திருப்திகரமான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகளை வளர்த்து கொள்ளும் திறன் கொண்ட சார்பற்ற மற்றும் மன நிறைவுடன் கூடிய மக்களாக அவர்களை உருவாக்குவதற்கு நம்மால் அவர்களுக்கு உதவ முடியும். கதை இவ்வாறு கூறியுள்ளார். ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அவனை அப்படி நடத்தினால் அவன் தொடர்ந்து அப்படியே இருப்பான். ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடியுமோ அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவனை நடத்தினால் அவன் அப்படிப்பட்டவனாக உருவாகுவான். புதுப்பித்தலில் சமநிலை. சுய புதுப்பித்தல் செயல்முறை என்பது உடல் பரிமாணம், ஆன்மீக பரிமாணம், உளப்பரிமாணம், சமூக உணர்ச்சி பரிமாணம் ஆகிய நம்முடைய இயல்பின் 4 பரிமாணங்களிலும் சமநிலையான புதுப்பித்தல் நிகழ்வதை உள்ளடக்கி இருக்கக்கூடும். புதுப்பித்தல் ஒவ்வொரு பரிமாணத்திலும் முக்கியம் என்றாலும் அனைத்து பரிமாணங்களையும் நாம் ஒரு புத்திசாலித்தனமான சமநிலையான வழியில் கையாளும் போது மட்டுமே அது பயனுள்ளதாக அமைகிறது. ஏதேனும் ஒரு பகுதியை புறக்கணிப்பது பிற பகுதிகளை எதிர்மறையாக பாதிக்கிறது. நிறுவனங்களின் விஷயத்திலும் தனி நபர்களின் விஷயத்திலும் இது உண்மை என்பதை நான் தெரிந்து கொண்டுள்ளேன். ஒரு நிறுவனத்தில் உடல் பரிமாணம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது. உளப்பரிமாணம் அல்லது உளவியல் பரிமாணம் அங்கீகாரம், உருவாக்கம்,
திறமையின் பயன்பாடு ஆகியவற்றை கையாளுகிறது. சமூக உணர்ச்சி பரிமாணம் மக்களுக்கிடையேயான உறவையும் அவர்கள் நடத்தப்படும் விதத்தையும் கையாளுகிறது. ஆன்மீக பரிமாணமானது குறிக்கோள், பங்களிப்பு, நிறுவனத்தின் நாணயம் ஆகியவற்றின் ஊடாக அர்த்தத்தை கண்டுபிடிப்பதை கையாளுகிறது. ஒரு நிறுவனம் இந்த 4 பகுதிகளில் ஏதேனும் ஒரு பகுதியை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதியை புறக்கணிக்கும் போது அது ஒட்டுமொத்த நிறுவனத்தின் மீதும் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அளப்பரிய நேர்மறையான ஆற்றல்களை விளைவிக்கக்கூடிய படைப்பாற்றல்கள் துரதிருஷ்டவசமாக நிறுவனத்தை எதிர்த்து போராடுவதற்கு பயன்படுத்தப்படுவதோடு வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் தடை ஏற்படுத்தும் ஆற்றல்களாகவும் உருமாறுகின்றன. பணம் சம்பாதிப்பது மட்டுமே உந்து சக்தியாக உள்ள நிறுவனங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வழக்கமாக தங்களுடைய குறிக்கோளை விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை. சில சமயங்களில் அவர்கள் வேறு ஏதேனும் தங்கள் குறிக்கோளாக வெளியிடுகின்றனர். ஆனால் பணம் சம்பாதிப்பது மட்டுமே தங்களுடைய ஒரே விருப்பம் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்துள்ளனர். இதை நான் காண நேரும் ஒவ்வொரு முறையும் ஏராளமான எதிர்மறை கூட்டியக்கம் அவர்களுடைய கலாச்சாரத்தில் உருவாகியிருப்பதை பார்க்கிறேன். இது தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு ரீதியான கருத்து பரிமாற்றத்தையும் நிறுவன ரீதியான அரசியலையும் கூட்டு சிந்தனையும் துறைகளுக்கு இடையே போட்டியையும் உருவாக்குகிறது. பணம் சம்பாதிக்காமல் நம்மால் செழிப்புற முடியாது. ஆனால் ஒரு நிறுவனம் பிழைத்திருப்பதற்கு அது மட்டுமே போதுமான காரணம் அல்ல. சாப்பிடாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது. ஆனால் சாப்பிடுவதற்காக மட்டுமே நாம் உயிர் வாழ்வதே இல்லை. மறுபுறம் சமூக உணர்ச்சி பரிமாணங்கள் மீது மட்டுமே தனிப்பட்ட கவனம் செலுத்துகின்ற நிறுவனங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு விதத்தில் அவற்றை ஒரு விதமான சமுதாய பரிசோதனை என்று கூறலாம். தங்களுடைய விழுமிய அமைப்பு முறையை பொருளாதார ரீதியாக அளவிடுவதற்கு அவர்களிடம் எந்த காரணியும் இருப்பதில்லை. தங்களுடைய செயற்திறனை அளவிடக்கூடிய அளவீட்டு அமைப்பு முறை எதுவும் அவர்களிடம் இருப்பதில்லை. இதன் விளைவாக அவர்கள் அனைத்து விதமான செயல்திறன்களையும் இழந்து இறுதியில் சந்தையில் தங்களுடைய தாக்குப்பிடிக்கும் திறனையும் இழந்து விடுகின்றனர். 3 பரிமாணங்களை உருவாக்குகின்ற பல நிறுவனங்களை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல சேவை காரணிகளும் நல்ல பொருளாதார காரணிகளும் நல்ல மனித உறவுகள் காரணிகளும் அவர்களிடம் இருக்கும். ஆனால் மக்களுடைய திறமையை அடையாளம் கண்டுகொண்டு அதை வளர்த்தெடுத்து பயன்படுத்தி அதை அங்கீகரிப்பதற்கு தங்களை உண்மையிலேயே அர்ப்பணித்துக் கொள்ள அவர்கள் தவறிவிடுகின்றனர். இந்த உளவியல் ஆற்றல்கள் இல்லாத போது சர்வாதிகார முறை தலை தூக்கும். இதன் விளைவாக ஏற்படும் கலாச்சாரம் பல்வேறு வகையான கூட்டு எதிர்ப்புகளையும் அதீத உற்பத்தியையும் பகைமையும் பிற ஆழமான நாட்பட்ட கலாச்சார பிரச்சனைகளையும் பிரதிபலிக்கும். நிறுவன செயல்திறனுக்கும் தனிநபர் செயல்திறனுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான சமநிலையான வழியில் 4 பரிமாணங்களும் உருவாக்கப்படுவதும் புதுப்பிக்கப்படுவதும் அவசியமாகிறது. புறக்கணிக்கப்படும் எந்த ஒரு பரிமாணமும் செயல்திறனையும் வளர்ச்சியும் தடுக்கின்ற எதிர்மறையான எதிர்பார்த்தலை உருவாக்கும். தங்களுடைய குறிக்கோள் வாசகத்தில் இந்த 4 பரிமாணங்களையும் அங்கீகரிக்கின்ற நிறுவனங்களும் தனிநபர்களும் சமநிலையுடன் கூடிய புதுப்பித்தலுக்கு ஒரு சக்தி மிக்க கட்டமைப்பை வழங்குகின்றனர். தொடர்ச்சியான மேம்பாடு எனும் இச்செயல்முறைதான் டோட்டல் குவாலிட்டி மூவ்மெண்ட் என்ற கோட்பாட்டின் முக்கிய அம்சமாகும். ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய காரணமும் இதுதான். புதுப்பித்தலில் கூட்டியக்கம். சமநிலையுடன் கூடிய புதுப்பிப்பு தான் கூட்டியக்கத்திற்கு உகந்தது. எந்த ஒரு பரிமாணத்திலும் ரம்பத்தை கூர்த்திடுவதற்கு நீங்கள் செய்யும் விஷயங்கள் பிற பரிமாணங்கள் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஏனெனில் அவை மிக உயர்ந்த அளவில் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. உங்கள் உடலின் ஆரோக்கியம் உங்கள் மனத்தின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. உங்கள் ஆன்மீக வலிமை உங்களுடைய சமூக உணர்ச்சி வலிமையை பாதிக்கிறது. ஒரு பரிமாணத்தில் நீங்கள் தொடர்ந்து மேம்படும் போது மற்ற பரிமாணங்களிலும் உங்கள் திறனை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள். அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்கங்கள் இந்த 4 பரிமாணங்களிலும் உச்சபட்ச கூட்டியக்கத்தை உருவாக்குகின்றன. எந்த ஒரு பரிமாணத்திலும் ஏற்படுகின்ற புதுப்பிப்பு 7 பழக்கங்களிலும் குறைந்தது ஒரு பழக்கத்தை கடைபிடித்து வாழுவதற்கான உங்கள் திறனை அதிகரிக்கிறது. இப்பழக்கங்கள் வரிசை முறையில் அமைந்திருந்தாலும் கூட ஒரு பழக்கத்தில் ஏற்படும் மேம்பாடு மற்ற பழக்கங்களை கடைபிடித்து வாழுவதற்கான உங்கள் திறனை கூட்டியக்க ரீதியாக அதிகரிக்கிறது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக முன்யோசனையுடன் செயல்படுகிறீர்களோ தனி மனித தலைமைத்துவத்தையும் நிர்வாகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் அவ்வளவு அதிகமாக செயல்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு திறமையாக கையாளுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக 2வது கால் சதுரத்தை சேர்ந்த புதுப்பித்தல் நடவடிக்கைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும். முதலில் புரிந்து கொள்ள முயற்சிப்பதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக நாடுகிறீர்களோ கூட்டியக்கத்துடன் கூடிய எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தீர்வுகளை நோக்கி உங்களால் அவ்வளவு விரைவாக செல்ல முடியும். சார்பற்ற நிலைக்கு உங்களை இட்டு செல்லுகின்ற எந்த ஒரு பழக்கத்திலும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக மேம்படுகிறீர்களோ சகசார்பு சூழ்நிலைகளில் நீங்கள் அவ்வளவு அதிக ஆற்றலுடன் திகழ்வீர்கள். புதுப்பித்தல் தான் அனைத்து பழக்கங்களையும்
புதுப்பிக்கும் செயல்முறையாகும். உங்களுடைய உடல் பரிமாணத்தை நீங்கள் புதுப்பிக்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட முன்னோக்கை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். அதாவது உங்களுடைய சொந்த விழிப்புணர்வையும் மன உறுதியையும் குறித்த உங்களுடைய கண்ணோட்டத்தை, முன் யோசனையுடன் கூடிய செயல்பாட்டு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது என்ற அறிதலை, எந்த ஒரு தூண்டுதலுக்குமான பதில் நடவடிக்கையை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது என்ற அறிதலை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். உடல் பயிற்சியின் மாபெரும் பலன் இதுவாகத்தான் இருக்கும். தினசரி தனிப்பட்ட வெற்றி ஒவ்வொன்றும் உங்களுடைய தனிப்பட்ட உள்ளார்ந்த பாதுகாப்பு கணக்கில் ஒரு சேமிப்பை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய ஆன்மீக பரிமாணத்தை நீங்கள் தொடர்ந்து புதுப்பிக்கும் போது உங்களுடைய தனி மனித தலைமைத்துவத்தை வலியுறுத்துகிறீர்கள். வெறுமனே உங்கள் நினைவை கொண்டு வாழ்வதற்கு பதிலாக உங்களுடைய கற்பனையையும் மனசாட்சியையும் கொண்டு வாழ்வதற்கான உங்கள் திறனையும், உங்களுடைய உள்ளார்ந்த கண்ணோட்டங்களையும் விழுமியங்களையும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கான உங்கள் திறனையும், சரியான கொள்கைகள் அடங்கிய ஒரு மையத்தை உங்களுக்குள் உருவாக்குவதற்கான உங்கள் திறனையும், வாழ்வில் உங்களுடைய சொந்த குறிக்கோளை வரையறுப்பதற்கான உங்கள் திறனையும், சரியான கொள்கைகளுடன் இணக்கமாக உங்கள் வாழ்க்கையை வாழுவதற்கு உங்களுடைய திரைக்கதையை மாற்றி எழுதி கொள்வதற்கான உங்கள் திறனையும், வலிமைக்கான உங்களுடைய தனிப்பட்ட மூலாதாரங்களை பயன்படுத்துவதற்கான உங்கள் திறனையும் நீங்கள் அதிகரிக்கிறீர்கள். ஆன்மீக புதுப்பித்தலில் நீங்கள் உருவாக்குகின்ற பலமான தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு கணக்கில் ஏராளமான சேமிப்புகளை குவிக்கிறது. உங்களுடைய உள பரிமாணத்தை நீங்கள் புதுப்பிக்கும் போது உங்களுடைய தனி மனித நிர்வாகத்தை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து திட்டமிடும் போது உயர்ந்த பலனளிக்கும் இரண்டாவது கால் சதுர நடவடிக்கையையும், முதன்மை இலக்குகளையும், உங்களுடைய நேரம் மற்றும் ஆற்றலின் பயன்பாட்டை உச்சபட்சமாக அதிகரித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் உங்கள் மனத்தை கட்டாயப்படுத்துகிறீர்கள். பிறகு உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய முன்னுரிமைகளை சுற்றி ஒழுங்கமைத்து செயல்படுத்துகிறீர்கள். தொடர்ந்து கற்பதில் நீங்கள் முழுமையாக ஈடுபடும் போது உங்களுடைய அறிவாற்றலையும் உங்களுடைய வாய்ப்புகளையும் நீங்கள் அதிகரிக்கிறீர்கள். உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பு உங்கள் வேலையில் இல்லை, மாறாக உற்பத்தி செய்வதற்கான, சிந்திப்பதற்கான, கற்றுக்கொள்வதற்கான, உருவாக்குவதற்கான, பொருத்திக் கொள்வதற்கான உங்களுடைய சொந்த சக்தியில்தான் அது உள்ளது. அதுதான் உண்மையான பொருளாதார சுதந்திரமாகும். செல்வத்தை பெற்றிருப்பது பொருளாதார சுதந்திரம் அல்ல. செல்வத்தை உருவாக்குவதற்கான ஆற்றலை பெற்றிருப்பது தான் உண்மையான பொருளாதார சுதந்திரமாகும். அது உள்ளார்ந்தது. தினசரி தனிப்பட்ட வெற்றி, அதாவது உடல் பரிமாணம், ஆன்மீக பரிமாணம், உளப்பரிமாணம் ஆகியவற்றை புதுப்பிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை செலவிடுவது 7 பழக்கங்களின் உருவாக்கத்திற்கு இன்றியமையாத ஒரு முக்கிய காரணியாகும். அது முற்றிலுமாக உங்களுடைய செல்வாக்கு வட்டத்திற்குள் இருக்கிறது. நீங்கள் இப்பழக்கங்களை உங்கள் வாழ்விற்குள் ஒருங்கிணைத்து கொள்கையை மையமாக கொண்டவராக ஆவதற்கு தேவையான இரண்டாவது கால் சதுர பகுதி கவனக்குவிப்பு நேரம். அது தினசரி பொது வெற்றிக்கான அடித்தளமும் இதுதான். சமூக உணர்ச்சி பரிமாணத்தில் ரம்பத்தை கூத்திடுவதற்கு உங்களுக்கு தேவையான உள்ளார்ந்த பாதுகாப்பிற்கான மூலாதாரம் இதுதான். சக சார்பு சூழ்நிலைகளில் உங்களுடைய செல்வாக்கு வட்டத்தின் மீது கவனத்தை குவிப்பதற்கு தேவையான வலிமையை அது உங்களுக்கு கொடுக்கிறது. அதாவது அபரிமித மனப்பான்மை என்ற கண்ணோட்டத்தின் ஊடாக மற்றவர்களை பார்ப்பதற்கும், அவர்களுடைய வித்தியாசங்களை உண்மையிலேயே மதிப்பதற்கும், அவர்களுடைய வெற்றி குறித்து மகிழுவதற்கும் தேவையான தனிப்பட்ட வலிமையை அது உங்களுக்கு கொடுக்கிறது. உண்மையான புரிதலையும் கூட்டியக்க ரீதியான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தீர்வுகளை நோக்கி செயல்படுவதற்கும் ஒரு சக சார்பு யதார்த்தத்தில் 4வது 5வது மற்றும் 6வது பழக்கங்களை பயிற்சி செய்வதற்குமான அடித்தளத்தை இது உங்களுக்கு வழங்குகிறது. மேல் நோக்கிய சுழற்சி. புதுப்பித்தல் என்பது வளர்ச்சி, மாற்றம், தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றில் நாம் மேல் நோக்கிய சுழற்சியில் செல்லுவதற்கு நமக்கு சக்தி அளிக்கின்ற கொள்கையும் செயல்முறையும் ஆகும். அச்சுழற்சியின் ஊடாக அர்த்தமுள்ள தொடர்ச்சியான முன்னேற்றத்தை அடைவதற்காக புதுப்பித்தலின் மற்றொரு அம்சத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மேல் நோக்கிய சுழற்சியை வழி நடத்துகின்ற நம்முடைய மனசாட்சி தான் அந்த அம்சம். மேடம் டே ஸ்டைலின் வார்த்தைகளில் கூறினால், சுலபமாக அடக்கி வைக்கும் அளவுக்கு மனசாட்சியின் குரல் மென்மையானதுதான். ஆனால் அதை கண்டறிவதில் எந்த தவறும் ஏற்படாத அளவுக்கு அது தெளிவானதும் கூட. நரம்பு மற்றும் தசைக்கட்டை பற்றிய அறிவு தலை சிறந்த ஒரு தடகள வீரருக்கு எவ்வளவு இன்றியமையாததோ, மனத்தை பற்றிய அறிவு ஒரு அறிஞருக்கு எவ்வளவு இன்றியமையாததோ, அதே போல மனசாட்சியை பற்றிய அறிவு உண்மையிலேயே முன்யோசனையுடன் செயல்படுகின்ற அதிக ஆற்றல் வாய்ந்த நபருக்கு இன்றியமையாத ஒன்றாகும். ஆனாலும் மனசாட்சி பயிற்றுவிப்பதற்கும் அதற்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இன்னும் அதிகமான கவனக்குவிப்பும், அதிக சமநிலையுடன் கூடிய ஒழுங்கும், அதிக அளவில் தொடர்ந்து நேர்மையாக வாழுவதும், படிப்பதும், மேன்மையான எண்ணங்களை எண்ணுவதும், எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய உட்கூறலுடன் இணக்கமாக வாழுவதும் அதற்கு தேவை.
நொறுக்கு தீனியும் உடற்பயிற்சியின்மையும் ஒரு தடகள வீரரின் நிலையை சீரழித்து விடுவது போல கீழ்த்தரமான பக்குவமற்ற அல்லது பாலுணர்வை தூண்டுகின்ற விஷயங்கள் நம்முடைய உயர்ந்த உணர்வுகளை மழுங்கடிக்கின்ற ஒரு உள்ளார்ந்த இருளை வளர்ப்பதோடு எது சரி எது தவறு என்ற இயல்பான அல்லது தெய்வீக மனசாட்சியை அகற்றிவிட்டு அவ்விடத்தில் யாரேனும் என்னை கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற சமுதாய மனசாட்சியை வைக்கிறது. அதை டாக் ஹம்மஸ்கோல்டின் வார்த்தைகளில் இவ்வாறு கூறலாம்: நீங்களே முழுமையாக ஒரு விலங்காக மாறாமல் உங்களுடன் இருக்கும் விலங்கோடு உங்களால் விளையாட முடியாது. உண்மைக்கான உங்களுடைய உரிமையை ரத்து செய்யாமல் பொய்மையுடன் உங்களால் வாழ முடியாது. மனத்தின் உணர்திறனை இழக்காமல் உங்களால் குரூரத்துடன் வாழ முடியாது. தன்னுடைய தோட்டத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள விரும்பும் ஒருவன் கலைகளுக்கென்று தனியாக ஒரு நிலத்தை ஒதுக்குவதில்லை. நாம் சுய விழிப்புணர்வை பெற்றவுடன் நாம் கடைபிடித்து ஒழுகுவதற்கான குறிக்கோள்களையும் கொள்கைகளையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கு வெற்றிடம் நிரப்பப்பட்டு நம்முடைய விழிப்புணர்வை இழந்துவிட்டு வெறுமனை பிழைத்திருப்பதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் மட்டுமே வாழுகின்ற விலங்குகளைப் போல நாம் மாறிவிடுகிறோம். அந்த நிலையில் இருக்கின்ற மக்கள் உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். தங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற உருவாக்கப்படாமல் கிடக்கின்ற தனித்துவமான பண்புகளை உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் வெறுமனை எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கின்றனர். அவற்றை உருவாக்குவதற்கு எந்த விதமான குறுக்கு வழியும் கிடையாது. அறுவடை விதி எப்போதுமே ஆட்சி செலுத்துகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ துல்லியமாக அதையே அறுவடை நாம் செய்கிறோம். கூடுதலாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. நியாய விதி மறுக்கப்பட முடியாத ஒன்று. சரியான கொள்கைகளுடன் நம்மை நாம் எவ்வளவு அதிக நெருக்கமாக இசைவுபடுத்திக் கொள்கிறோமோ உலகம் இயங்கும் விதத்தை பற்றிய நம்முடைய எண்ணம் அவ்வளவு அதிக சிறப்பானதாக அமையும். நம்முடைய கண்ணோட்டங்கள் அவ்வளவு அதிக துல்லியமானவையாக இருக்கும். நாம் இந்த மேல் நோக்கிய சுழற்சியோடு வளர்ந்து மேன்மையுறும் போது நம்முடைய மனசாட்சியை பயிற்றுவிப்பதன் மூலமும் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமும் புதுப்பித்தல் செயல்முறையில் நாம் விடாமுயற்சியை காட்ட வேண்டும். அதிகப்படியாக பயிற்றுவிக்கப்பட்டுள்ள ஒரு மனசாட்சியானது தனிப்பட்ட சுதந்திரம், பாதுகாப்பு, அறிவு மற்றும் சக்தியின் வழியில் நம்மை முடுக்கிவிடும். மேல் நோக்கிய சுழற்சியோடு சேர்ந்து நகருவதற்கு நாம் உயர்வான தளங்களில் கற்பதும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதும் செயல்படுவதும் அவசியமாகிறது. இவற்றில் ஏதேனும் ஒன்று போதுமானது என்று நாம் சிந்தித்தால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்ற அர்த்தம். தொடர்ந்து முன்னேறுவதற்கு மீண்டும் மீண்டும் நாம் கற்க வேண்டும், நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், தொடர்ந்து செயல்பட வேண்டும். செயல்முறை பரிந்துரைகள்: உங்களுடைய உடலை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை முறையை பொருத்தமான நீண்ட காலம் நீங்கள் ரசித்து மகிழக்கூடிய நடவடிக்கைகளை பட்டியலிடுங்கள். அதிலிருந்து ஒரு நடவடிக்கையை தேர்ந்தெடுத்து வரும் வாரத்திற்கான ஒரு இலக்காக அதை பட்டியலிடுங்கள். அந்த வார இறுதியில் உங்களுடைய செயல்திறனை மதிப்பிடுங்கள். உங்கள் இலக்கை நீங்கள் எட்டிராவிட்டால் உண்மையிலேயே மிக உயர்ந்த விழுமியம் ஒன்றுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் உங்கள் இலக்கை பின்னுக்கு தள்ளியது அதற்கு காரணமா, அல்லது உங்களுடைய விழுமியங்களுக்கு நாணயமாக நடந்து கொள்ள நீங்கள் தவறிவிட்டீர்களா? உங்களுடைய ஆன்மீக மற்றும் உளப்பரிமாணங்களில் புதுப்பித்தல் நடவடிக்கைகளை இதே போல பட்டியலிடுங்கள். உங்களுடைய சமூக உணர்ச்சி பகுதியில் நீங்கள் மேம்படுத்த விரும்புகின்ற உறவுகளையும் அல்லது பொது வெற்றி மாபெரும் பலனை ஏற்படுத்தக்கூடிய குறிப்பிட்ட சூழல்களையும் பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை அந்த வாரத்திற்கான ஒரு இலக்காக குறித்து கொள்ளுங்கள். அதை நடைமுறைப்படுத்தி மதிப்பீடு செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய 4 பரிமாணங்களிலும் ரம்பத்தை கூர்த்திட்டுவதற்கான நடவடிக்கைகளையும் எழுதி கொள்வதற்கும் அவற்றை செய்வதற்கும் பிறகு உங்களுடைய செயல்திறனையும் விளைவுகளையும் மதிப்பீடு செய்வதற்கும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் உள்ளிருந்து துவக்குதல். கடவுள் உள்ளிருந்து தொடங்கி செயல்படுகிறார். சமுதாயம் வெளியிலிருந்து தொடங்கி செயல்படுகிறது. சமுதாயம் ஏழ்மையிலிருந்து மக்களை வெளியேற்றும். இயேசு கிறிஸ்து மக்களிடமிருந்து ஏழ்மைத்தனத்தை வெளியேற்றுகிறார். பிறகு அவர்களே தங்களை ஏழ்மையிலிருந்து வெளியேற்றிக் கொள்ளுகின்றனர். சமுதாயம் சூழலை மாற்றுவதன் மூலம் மக்களை மாற்றுகிறது. கிறிஸ்து மக்களை மாற்றுகிறார். பிறகு அவர்கள் தங்கள் சூழலை மாற்றிக்கொள்ளுகின்றனர். சமுதாயம் மனித நடத்தையை மாற்றி அமைக்கும், ஆனால் கிறிஸ்து மனித இயல்பையே மாற்றி அமைக்கிறார். எஸ்ரா டாஃப்ட் பென்சன். இப்புத்தகத்தின் சாரத்தை உள்ளடக்கியதாக நான் கருதுகின்ற ஒரு தனிப்பட்ட கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறு செய்வதில் அதில் அடங்கியுள்ள அடிப்படையான கொள்கைகளை நீங்கள் தொடர்பு படுத்தி பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.